கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 45வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவசனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவன் என்று நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் தேவர்களாகி நாமும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். சிம்பிளா சொல்லணும், பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவரால் தேவர்களாகி நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் தேவர்களாகி நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் களி கொடுத்து மகிழ முடியும். கலாத்தியர் நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவர்களாகி நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஆவிக்குரிய கனிகளை நம்முடைய தாசனாகிய பவுலை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலே அன்புக்கு அடுத்ததால் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற ஆவிக்குரிய கனிதான் சந்தோஷம். ஒரு மனுஷன் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா உலக பிரகாரம் பார்த்தா அது முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நமக்கு காண்பித்து தருகிற இந்த வசனத்தின் மூலமாய் தேவர்களாகி நாம் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய கனி ஆகிய சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும். நம்முடைய பலத்தால் இது முடியாது. அதற்காகத்தான் பரலோகத்திலிருந்து நம்மை பலப்படுத்தும்படியா பிதாவாகிய தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து இந்த வசனம் சொல்கிறது ஆனந்த தைலம் என்று. எப்பொழுதுமே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க செய்கிற பரிசுத்த ஆவியானவரை அந்த ஆனந்த தைலத்தினால் தேவர்களாகி நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற ஆவியானவர் அவருடைய நிறைவை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால்தான் ஆவிக்குரிய கனிகளிலே வேதம் நமக்கு காண்பித்திருக்கிற சந்தோஷம் என்கிற நற்கனியை நம்மால் நம்முடைய வாழ்க்கையில முழுமையால் வெளிப்படுத்த முடியும். ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை உள்ள தேவ பிள்ளைகளை தான் தேவன் வந்து அழைத்து செல்ல என்று வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கனியற்ற மரம் அது ஒரு நாள் அக்னிக்கு இரையாக வெட்டி போடப்படும். ஆனா எந்த மரத்திலே தேவன் எதிர்பார்க்கிற கனி இருக்கிறதோ அது இன்னும் கனி கொடுக்கும்படியா தேவன் அதை சுத்தம் செய்கிறார், தேவன் அதை பாதுகாக்கிறார், தேவன் அதை பராமரிக்கிறார். தேவர்களாகி நாம் வெட்டி போடப்படுகிற அப்படிப்பட்ட மோசமான நிலையில் அல்ல, தேவனால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிற அந்த நிலையிலே கர்த்தருக்கு பிரியமான நற்கனிகளை கொடுக்கத்தக்கதால் நாம் மாற வேண்டுமானால் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த வசனத்துல கர்த்தர் ஒரு பிரதானமான கட்டளையை நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். யாருக்கு தேவன் இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுப்பார் தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்வார் தெரியுமா? யார் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே பரத்திலிருந்து அருளப்படுகிற ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் நீதியை விரும்புகிறவர்களா இருக்கணும். அது மாத்திரமல்ல, அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். நம்முடைய இருதயம் நீதியை விரும்ப வேண்டும். நம்முடைய இருதயம் அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். எதை நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறதோ, எதை நம்முடைய இருதயம் விரும்புகிறதோ அதற்கேற்ற கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்துவோம். தேவர்களாகி நாம் நீதியான கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டுமே, ஆனால் நீதியை நாம் விரும்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக அவர் நமக்கு மாதிரியாய் காண்பித்து தந்த பிரதானமான நீதிகளின் துவக்கம் தான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை குறித்து வேதம் சொல்கிறது அது ஒரு நீதி. அது மாத்திரம்தான் நீதி அல்ல, அது நீதிகளின் துவக்கம், அதுவும் ஒரு நீதி. தேவர்களாகி நாம் நீதியை விரும்புகிற இருதயத்தை உடையவர்களாக இருந்தோமே ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஞானஸ்நானத்தை குறித்து ஆர்கியூ பண்ண மாட்டோம். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி எடுக்க வேண்டும் என்று நமக்கு மாதிரியாய் காண்பித்து தந்தாரோ அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த வசனத்தின்படியே தேவர்களாகி நாம் ஞானஸ்நானம் என்கிற நீதிக்குட்பட்டவர்களாய் அதோடு கூட வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா நீதிகளையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற
நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, அக்கிரம கிரியைகளை நாம் வெறுக்கிறவர்களாக இருப்போம். எவ்வளவு வேணும் பாவக்கிரியைகள், பிசாசின் கிரியைகள், உலக கிரியைகள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாதபடிக்கு அவைகளை நாம் வெறுக்கிறவர்களாக இருப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, எந்தெந்த காரியத்தை தேவன் வெறுக்கிறாரோ, எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறதோ, அவை அனைத்துமே அக்கிரம கிரியைகள். தேவன் நீதியான கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர். அவரே நீதியும் நியாயமுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரம கிரியைகளை நாம் வெறுக்கிறவர்களா? வேதத்தில் எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை வெறுத்து நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறவர்களா நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன, அவர் காண்பித்து தந்த நீதிகளை நிறைவேற்றி, அதை விரும்பி அதை நிறைவேற்றி அதற்குட்பட்டவர்களாய் வாழவும், கர்த்தர் வெறுக்கிற அக்கிரமத்தை நாம் வெறுத்து நம்மை விட்டு அப்புறப்படுத்தவும், தேவர்களாகி நாம் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினபடி சந்தோஷம் என்கிற நற்கனியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் வெளிப்படுத்தும்படியா ஆனந்த தைலத்தால் தேவன் நம்மை அபிஷேகம் செய்வது அதிக லட்சியம். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நமக்கு முழுமையாய் தருவதும் அதிக லட்சியம். தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.